அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரோரல் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரங்களை வந்து ரத்து பண்ணுவதா வந்து அறிவிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அப்போ அந்த தேர்தல் பத்திரம்னா என்ன, எதனால் அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியணும். ஸோ தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கட்சிகளுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு கட்சி ரன் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணும், பண தேவைகள் இருக்கும். அந்த பண தேவைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நன்கொடையாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம பணமாக வாங்கிட்டு இருந்ததை மாற்றணும். இதனால் பிளாக் மணி வந்து நிறைய இன்வால்வ் ஆகுது கட்சிகளுக்கு, நிறையா பிளாக் மணி இந்த மாதிரி போகுது அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா 2017 இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து ஒரு மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து தாக்கல் பண்ணி நிறைவேற்றுறாங்க. அதாவது தேர்தல் பத்திரங்களுக்கான மசோதா வந்து நிறைவேற்றப்படுது. அது வந்து 2018 ஜனவரியில் என்ன பண்ணுறாங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 2018 இது வந்து அமலில் இருக்குது. இதன் அடிப்படையில் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார்னா அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் 29 கிளையை வந்து அதுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 29 கிளையில் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்னா, நான் ஒரு 1 லட்ச ரூபா நான் ஒரு கட்சிக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா, நான் 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆத்தரைஸுக்கு அந்த பிரான்ச்சில் போய் நான் கெட்டி அதற்கு மாற்றாக எனக்கு ஒரு பத்திரத்தை என் கையில் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. நான் அதை கொண்டு போய் எனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி கையில் கொடுத்துருவேன். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வருஷத்துக்கு 4 முறை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, டிசம்பர் ஆகிய 4 மாதங்களில் 4 முறை மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 நாள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். இப்போ ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 10 நாள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சேல்ஸை. அந்த 10 நாளைக்குள்ளே என்ன பண்ணிடணும், இந்த யாரெல்லாம் கொடுக்க விருப்பப்படுறாங்களோ, இப்போ தனி மனிதர் மட்டும் கொடுக்கணும் கிடையாது, ஒரு நிறுவனமும் என்ன பண்ணலாம், இந்த நன்கொடை வந்து கொடுக்கலாம். அப்படி யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பத்திரத்தை 10 நாளுக்குள்ளே வாங்கிடணும். அதை கொண்டு போய் நான் விருப்பப்பட்ட கட்சி கொடுத்துருவேன். அந்த விருப்பப்பட்ட கட்சி அவங்களுக்கு கொடுத்த டைம்லேருந்து 15 நாளுக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா அதே இதை வந்து அந்த ஸ்டேட் பேங்க்கில் கொண்டு வந்து மாற்றி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுக்கலாம். ஸோ 15 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து பிரதமருடைய நிவாரண நிதிக்கு வந்து அந்த தொகை வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் போய் 1 லட்ச ரூபாய்க்கு நான் பத்திரம் வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் வாங்கின விஷயம் ஸ்டேட் பேங்க்குக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வெளியவே தெரியாது. யார் வந்து இந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கா, நான் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னா அதுக்கு எனக்கு எந்தவித டேக்ஸுமே கிடையாது. டேக்ஸ் பெனிஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்தவித வருமான வரியும் கட்ட வேண்டாம், ஜிஎஸ்டியும் நான் கட்ட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயம், அப்படி தானே? இப்போ வந்து என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, எனக்கு ஒரு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வரப்போதோ அல்லது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு என்ன பண்ணுவேன், நிறையா பணத்தை நான் கொண்டு போய் கொடுப்பேன். எதுக்காண்டி நான் கொடுப்பேன், எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி நான் கொடுப்பேன். ஸோ சப்போஸ் அந்த கட்சி வெற்றி பெற்று வரப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கட்சிகளுக்கு தெரியும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக இது வந்து இருந்திருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐன்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாகவும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை தெரிஞ்சுக்கிறவும் முடியாது. ஸோ யார் எந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ நிதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியவே வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 19(1)(a) சொல்லக்கூடிய அந்த அதாவது கருத்துரிமை, நம்ம வந்து பேச்சு மற்றும் கருத்துரிமைக்கு எதிராமையுது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ரத்து பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாகவும் அமையுது, தகவல் உரிமை சட்டத்துக்கு முரணாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு உகந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்போ நடந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு மசோதா அறிமுகப்படுத்திட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2018 ஜனவரி மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் பண நன்கொடைகளுக்கு மாற்றாக இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ பணமாக கொடுக்கக்கூடிய நன்கொடைகளுக்கு மாற்றாக தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ தேர்தல் பத்திரம் என்றால் என்ன, நமக்கு தெரிஞ்சதுதான். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் ஒரு நிதி வழிமுறை, நம்ம நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நிதி சார்ந்த வழிமுறை தான் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்ததோடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யார் நன்கொடை கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கலாம்ப்பா கட்சிக்குன்னா, ஒரு இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய தனி நபர்,
இண்டிவிஜுவல் பர்சன் கொடுக்கலாம். அடுத்து இந்தியாவில் நிறுவப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். தனியாளாகவும் கொடுக்கலாம், ஒரு கம்பெனியாகவும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அவர்களுடைய அடையாளம் வெளியிடப்படாது. யார் நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே தெரியாது. அடுத்து யாரிடம் இதை போய் வாங்குறது? ஸோ அந்த பத்திரம் யார்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தல் பத்திரங்களை ஸ்டேட் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எஸ்பிஐ உடைய 29 ஆத்தரைஸ்டு கிளை வந்து கொடுக்குறாங்க. 29 சென்னை, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கிளை அப்படிங்கிற மாதிரி 29 கிளையில் போய் வாங்கலாம். வருஷத்துக்கு 4 முறை என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, டிசம்பர் இப்படின்னு சொல்லி 4 முறை சேல் பண்ணுறாங்க. இந்த 4 முறை சேல் பண்ணுறப்ப 10 நாள் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. 10 நாளுக்குள்ளே சேல் நடக்கும். அந்த 10 நாளுக்குள்ளே நம்ம போய் வாங்கிக்கலாம் பத்திரத்தை. அடுத்து என்ன பண்ணணும், அதை கொண்டு போய் கட்சிகளுக்கு கொடுக்கணும். அவங்க அதை 15 நாளுக்குள்ளே மாற்றிடணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாயிலேருந்து எத்தனை கோடி வரைக்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு சொல்லி எத்தனை பத்திரங்களாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம யாரெலாம் இதை வந்து வாங்கலாம், தனி நபர் வாங்கலாம், கம்பெனி வாங்கலாம். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. யாருக்கெல்லாம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 29 கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே நன்கொடை அளிக்க முடியும். அதாவது தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதில் பதிவு பண்ணியிருப்பாங்களே, அதில் பதிவு பண்ண அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நன்கொடை வந்து கொடுக்க முடியும். அதுவும் மக்களவையில் அல்லது சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளில் 1% வாக்குகள் வந்து அந்த கட்சி வந்து வாங்கியிருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு கட்சி கொடுக்க போகிறோன்னா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று எம்பி எலெக்ஷன், மக்களவை எலெக்ஷன், அப்படி இல்லைன்னா எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா, அல்லது எதுலையா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 1% வாக்குகளாவது என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வாங்கியிருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. சரி, இது எவ்வளோ நாளைக்கு செல்லுபடி ஆகுனா, நம்ம கொடுத்த 15 நாட்களுக்குள் அவங்க என்ன பண்ணணும், அந்த கட்சி பணமாக மாற்றிடணும். சப்போஸ் அவங்க அதை பணமாக மாற்றலைன்னா அது பிரதமருடைய நிவாரண நிதியில் வர வச்சுருவாங்க. சரியா? சரி, இதுதான் தேர்தல் பத்திரம். இல்லை என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஜனநாயகத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 19 1A, அதாவது பேச்சு மற்றும் கருத்துரிமைக்கு இது வந்து இந்த தேர்தல் பத்திர முறை மீறி உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, இதை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, பொது வழியில் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் பாதுகாத்து பொது வழியில் என்னென்னா, ஏப்ரல் 12 2019 முதல் ஏப்ரல் 12 2019 அதாவது தற்போது வரைக்கும் வழங்கப்பட்டுள்ள பத்திரங்களோட குறித்த தரவுகள், டேட்டாஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன பத்திரம்லாம் விற்றுருக்கீங்க அப்படிங்கிறத மார்ச் 6 2024, வரக்கூடிய மார்ச் 6 2024க்குள் பாரத ஸ்டேட் வங்கி என்ன பண்ணணும், வெளியிடணும், நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அடுத்து அந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் மார்ச் 13 என்ன பண்ணணும், அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது, யாரெல்லாம் பத்திரம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை என்ன பண்ணுங்கள், பொது வழியில் வெளியிடுங்க. தேர்தல் ஆணையம் அதை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து தெரிய வரும் யாரெல்லாம் வந்து நிறைய பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இது வந்து பார்த்திங்கன்னா, டொனேஷன் வயா எலக்ட்ரோரல் பாண்ட் 2017 to 18 2022 to 23 வரைக்கும் டோட்டலாக 11,450.13 கோடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோரல் பாண்டா, தேர்தல் பத்திரமாக 11,000 கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பேங்க்கில் போய் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் அதிக பர்சன்டேஜ், அவ்வளோ இதில் சதவீதம் அடிப்படையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 57.3% பிஜேபி அந்த கட்சிக்கும், 9.8% காங்கிரஸுக்கும், 9.5% திரிணாமுல் காங்கிரஸுக்கும், 6.7% பிஜேடிக்கும், 5.3% டிஎம்கேக்கும், 3.3 வந்து டிஆர்எஸுக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்கதா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட், அதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ் பண்ணி சதவீதத்தோடைய அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிகளும் இவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. பணத்தோட அடிப்படையில் வந்து பார்க்குறப்ப
கிட்டத்தட்ட பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 6566 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த மட்டும் 1123, தமிழ்நாட்டில் டிஎம்கே பொறுத்த மட்டும் 617 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தேர்தல் பத்திரம் மூலிமா கட்சிகளுக்கு நன்கொடை வாங்கியிருக்கதா அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் இந்த டேட்டா வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.